சாதன பாதால கிரியா யோகம். கிரியா யோகா அப்படின்னா ஒரு யோகா பண்றது அப்படின்னாவே பண்றதுக்கு பேர் தான் கிரியா. யோகா பண்றோம் அப்படின்னா என்னதான் பண்ணுவோம்னா 3 அங்கங்கள் இருக்கு. தபக, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானா, இந்த 3 செட் தான் கிரியா யோகா. சமாதி பாவனார்த்த கிளேச தனுகரணார்த்தம். சமாதியை பாவிக்கலாம், கிளேசங்களை தனுகரணம் பண்ணலாம். நம்மளுடைய கிளேசங்களை துயரங்களை குறைக்கலாம், சமாதியை பாவிக்கலாம். இதுதான் இந்த கிரியா யோகத்தினுடைய பலன். கிளேசங்களை குறைக்கலாம்னு சொன்னா எது கிளேசம் அப்படின்னு கேட்டா அது 5 கிளேசங்கள் இருக்கு. அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷம், அபினிவேசம், பஞ்ச கிளேசம். அறியாமை, நானுங்கிற அகங்காரம், ஆசை, வெறுப்பு, மரண பயம், இந்த 5ம். இந்த 5க்கும் அறியாமை இந்த அவித்யான்னு சொல்லக்கூடியதான் சேத்திரமாக இருந்து பின்னாடி வரக்கூடியதுக்கெல்லாம் காரணமா இருக்கு. அந்த கிளேசங்கள் எல்லாம் 4 நிலையில் இருக்கு. பிரசுப்த, தனு, விச்சின்ன, உதாரணம். இந்த 4 நிலையில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் அவித்யா தான் க்ஷேத்திரம். அவித்யாக்கான டெபனிஷன் அனித்ய அசுச்சி துக்க அனாத்மசு நித்திய சுச்சி சுகாத்மக்கியாத்திர வித்யா. அனித்தியமானதை நித்தியம் நினைக்கிறதும், அசுச்சியை சுச்சின்னு நினைக்கிறதும், துக்கத்தை சுகம் நினைக்கிறதும், அனாத்மாவை ஆத்மா நினைக்கிறதும் அறியாமை. திருக்ஷக்தி தர்சன சக்தி ரெண்டும் ஒன்னா சேர்த்து அனுபவிக்கிறதுக்கு பேரு அஸ்மிதா. சுகத்தை தொடர்ந்து வரக்கூடியது ராகம், துக்கத்தை தொடர்ந்து வரக்கூடியது துவேஷம். ஸ்வரசவாகி விதுசோபி ததாரோட அபினிவேஷக. அபினிவேஷம் என்பது ஒரு யோகி ஞானம் பெற்ற நிலையில் இருக்கிறவனுக்கு கூட உள்ளார பதிவாக உள்ளார ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஏன்னா முன் இறப்பு அனுபவம், பிறப்பு இறப்பு அனுபவத்திலிருந்து வந்தது. இவைகளை எல்லாம் பிரதிபிரசவம் செய்து சூக்ஷமாக பண்ணலாம். பிறகு தியானம் செய்து அதை முழுமையாக அழித்து விடலாம். ஒரு வேலை அப்படி அழிக்கவில்லை என்றால் கிளேசங்கள் மூலமாக இருந்து கர்மாசயத்தை கொடுக்கும். அந்த கர்மாசயம் திருஷ்ட அதிர்ஷ்ட ஜென்மத்தில் வேதனையை கொடுக்கும். திருஷ்ட ஜென்மம், அதிர்ஷ்ட ஜென்மம், பார்க்கிற ஜென்மம், பார்க்காத ஜென்மம், இது எல்லாத்துக்கும் துன்பத்தை விளைவிக்கக்கூடியது. சதி மூலே தத்விபாக்கோ ஜாதி ஆயுர் போகாகா. இந்த ஜென்ம வேதனையாக அப்படிங்கிறது இந்த கர்மாசயத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா ஜாதி ஆயுர் போகம். இப்ப யாராவது வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் வந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் இப்ப வந்தது இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மத்திலேயோ அல்லது இந்த ஜென்மத்தில ப்ரீவியஸ் காலங்கள்ல இறந்த காலங்களில் நாம் துன்பத்தை அனுபவித்திருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் இப்பொழுது துன்பம் வரும். இப்பொழுது துன்பம் அனுபவித்தால் இன்னும் ஃபியூச்சர்ல துன்பம் வரும். இது புரிஞ்சிருச்சுன்னா போதும், துன்பப்படலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிடலாம். சதி மூலே தத்விபாக்கோ ஜாதி ஆயுர் போகாகா. ஜாதி ஆயுர் போகம் 3ஐயும் கொடுக்க வல்லது. இதுல போகம் அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னா 2 வகையா இருக்கு. ஹலாத, பரிதாப. ஹலாத அப்படின்னு சொன்னா நல்ல பரம சுகம், பரிதாபம்னா பயங்கர துக்கம். இது எல்லாமே பாவ புண்ணியத்தினுடைய பலன்தான் காரணமாக இருந்து விளைவிக்கிறது. பரிணாம தாப சம்ஸ்கார துக்கை குணவருத்தி விரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேகினக. பரிணாம துக்கம், தாப துக்கம், சம்ஸ்கார துக்கம், எந்த ஒரு உணர்வு அனுபவிக்கின்ற போதும் அதுவே சுகமாக இருந்தாலும் கூட துக்கமாக பரிணமிக்கும். தாப துக்கம் ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், அத்தியாத்மிகம் சொல்லக்கூடிய 3 துக்கம். இதெல்லாம் கடந்து சம்ஸ்கார துக்கம். இந்த 3 இல்லாம குணவிருத்தி விரோதம், குணங்கள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குது. இதனால சர்வம் துக்கம் என்பது விவேகிகளுக்கு, ஞானிகளுக்கு தெரிகிறது. அஞ்ஞானிகளுக்கு அது புரியாது. ஹேயம் துக்கம் அநாகதம். அப்ப ஹேயம் அப்படிங்கிறது எதிர்காலத்துல வரக்கூடிய துக்கத்தை பத்தி தான் இப்ப நாம கையாள போறோம். ஹேயத்துக்கான ஹேத்து திருஷ்ய சம்யோகம். திருஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது தான் அந்த ஹேயத்துக்கான காரணம்.
அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும், இது ரெண்டும் ஏன் ஒன்னா சேர்ந்து இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி திருஷ்டான்னா என்ன, திருஷ்யம்னா என்னன்னு சொல்றதுக்காக ரெண்டு சூத்திரம். 18-19 திருஷ்யம், 20-21 திருஷ்டா. பிரகாச கிரியா ஸ்திதிசீலம் பூதேந்திரியாத்மகம் போகபவர்காட்டம் திருஷ்யம். பிரகாசன சத்துவகுணம், கிரியன ரஜகுணம், ஸ்திதின தமோகுணம். இது மூணுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சீலம், அதனுடைய மூன்றினுடைய ஒழுக்க பண்பு. அதுல இருந்து வந்ததுதான் பூதம், இந்திரியம், அகங்கார் எல்லாம். எதுக்கு அப்படின்னா போக அபவர்க்க அர்த்தம், போகத்திற்காகவும் அபவர்க்கத்திற்காகவும், அதாவது அனுபவித்து முக்தி பெறுவதற்காக இதெல்லாம் வந்திருக்கான். விசேஷ ஆவிசேஷ லிங்க மாத்திர அலிங்கானி குணப்பருவாணி எல்லாமே குணங்களால் ஆனது. விசேஷம் ஸ்தூல சூக்ஷ்ம ஸ்தூலமானது எல்லாமே குணங்களால் ஆனது. திருஷ்டா திருஷி மாத்திர சுத்தோ அபிப்பிரத்யானு பஷ்யக. திருஷ்டா பார்ப்பதற்கு, திருஷி மாத்திர பார்ப்பதற்கு சுத்தமானது. ஆனா பிரத்யத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கறதுனால அது அசுத்தமாக பார்க்கிறோம். ததர்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா. திருஷ்யத்துக்கும் திருஷ்டாவுக்கும் அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. திருஷ்யத்துக்கு எது அர்த்தத்தை கொடுக்குதோ அது பேரு திருஷ்டா. இந்த நிலையை உணர்ந்தவனுக்கு கிருதார்த்தம் பிரதி நஷ்டம். அங்க இங்க இருந்ததெல்லாம் இருந்தும் அவனுக்கு பயன்படாது, அவசியம் இல்லை. அபி அனஷ்டம் தது அந்நிய சாதாரணத்துவாத்து. அந்நிய மக்களுக்கு இது எல்லாமே தொடர்ந்து இந்த உலகம் செயல்படும். ஸ்வஸ்வாமி சக்தி, ஸ்வரூப சக்தின்னு ஒண்ணு இருக்கு. ரூப சக்தியும் சுவாமி சக்தியும் ஒன்னா சேர்ந்து உபலப்தி ஒண்ணு ஈக்குவலா ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் கேத்து சம்யோகம். இது எதனால நடக்குதுன்னா ஆழ்ந்த புரிதல் இல்லை, அதுக்கு பேரு தசி ஏசூர வித்யா. இதுக்கு காரணமே அறியாமை தான். அதாவது இருக்கும், ஆனா அது ஏன் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், ஆனா அது நமக்கு தெரியாது. அதனால அது அவித்யான்னு சொல்றோம். தத்தபாவத், எப்பொழுது இந்த அறியாமை இல்லாம போதோ அப்பொழுது சம்யோகம் இல்லாமல் போகும். அதுதான் ஆனம். ஆனம்னா அதுதான் முடிவான நிலை. அது என்ன அப்படின்னா திருஷ்ய கைவல்யம், திருஷ்டாவுக்கு கைவல்யம் ஏற்படுது. இதுக்கான உபாயம் என்ன? இந்த உபாயம் எதை டார்கெட் பண்ணும்? ஹேத்துவை தான் டார்கெட் பண்ணும். எப்பயும் காரணத்தை தான் டூல் அச்சீவ் பண்ணும். விவேக கியாதி அவிப்ளவா ஆன உபாயம். விவேக கியாதி தான் இந்த ஆணத்தை அடையறதுக்கான ஒரு உபாயம். அது 7 படிநிலைகளை கடந்தது விவேக கியாதி. அந்த விவேக ஞானத்தை எப்படி பெறுவது? யோக அங்க அனுஷ்டானாத் அசுத்தி செய்ய ஞான தீப்திரா விவேக கியாத்தே. யோக அங்கங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி ஞானத்தை அடைந்து இந்த விவேக கியாத்தி பெற்றுக்கொள். இப்ப அஷ்டாங்க யோகம் என்பது என்னன்னா யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யார தாரண தியான சமாதய அஷ்டவங்காணி அஹிம்சா சத்தியாஸ்தேய பிரம்மச்சரியா பிரகிரக யமாக. இதை மகாவிரதம் போல நீங்க கடைபிடிக்க வேண்டும். ஜாதி தேச கால சமய அனவச்சின்னா சார்வபௌம மகாவிரதம். சௌச்ச சந்தோஷ தபஸ்வாதி ஈஸ்வர பிரணிதானானி நியமா. நியமத்தை விதர்க்க பாதனை பிரதிபக்ஷ பாவனம் பண்ணணும். பிரதிபக்ஷ பாவனத்துக்கான டெபினிஷன் விதர்க்கா ஹிம்சாதய கிருத்த காரிதானு மோதிதா லோப குரோத மோக பூர்வக மிருது மத்தியாதி மாத்திரா துக்க அந்யான் அனந்த பலா இது பிரதிபக்ஷ பாவனம். அஞ்ஞானத்தால துக்கத்தை கொடுக்கறதெல்லாம் ஞானத்தால ஆனந்தத்தை கொடுக்குற அளவுக்கு நீங்க அணுகுமுறையை மாத்திக்கிட்டா அதுக்கு பேரு பிரதிபக்ஷ பாவனம். 35ல இருந்து 45 வரைக்கும் இந்த யம நியமங்களுக்கான பெனிஃபிட் இருக்கு. அகிம்சைய ஃபாலோ பண்ணா அங்க வைர தியாகம் இருக்கும். சத்தியத்தை ஃபாலோ பண்ணா கிரியா பலம் இருக்கும். அஸ்தேயத்தை ஃபாலோ பண்ணா சர்வ ரத்னங்களும் கிடைக்கும். பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணா வீரிய லாபம் கிடைக்கும். அபரிகிரகத்தை ஃபாலோ பண்ணா ஜென்மகதந்தா கிடைக்கும். இதெல்லாம் இயமாவோட பெனிஃபிட். சௌச்சாத், உடலை பற்றிய
தூய்மையான ஞானம் இருந்தால் நம் உடலும் மற்றொரு உடல் மீதும் பற்றிய பற்று நீங்கும். அதே போல மனதில் தூய்மை இருந்தால், ரஜோகுணம் தமோகுணம் அற்ற சத்துவ சுத்தி மனம் இருந்தால் உங்களுக்கு ஏகாகிரத நிலை, இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்து ஆத்மாவை தரிசிக்கின்ற யோகியத்தை பெறலாம். சந்தோஷ தனத்தம சுகலாவுக, சந்தோஷம் சுகத்தை லாபமாக அள்ளி கொடுக்கும். தபக, அதனுடைய பலன் காய சித்தி, இந்திரிய சித்தி, அசுத்தி க்ஷயம் 3 பலன் கிடைக்கும். ஸ்வாத்தியாயால இஷ்ட தேவதா சம்பிரயோகம் கிடைக்கும். ஈஸ்வர பிரணிதானாவால சமாதி சித்தி கிடைக்கும். ஸ்திர சுகமாசனம் பிரயத்தன சைத்திலியானந்த சமபதிபியாம் தது துவந்தவான விகாத்தகன். இந்த 3 சூத்திரமும் ஆசனாக்கானது. ஸ்திரமாவும் சுகமாவும் இருக்கிறதுக்கு நீங்க பிரயத்தன சைத்தல்யம், ரிலாக்ஸ்டா அனந்த நிலையை அடைகின்ற அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு பேரு ஆசன பிராக்டிஸ். அது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா துவந்தவான விகாத்தகம். தஸ்மின் சதி சுவாச பிரஸ்வாசியோர் கதி விச்சேத பிராணாயாமா. இந்த ஆசனால அச்சீவ் பண்ண பிறகு உங்களுக்கு சுவாச பிரஸ்வாசம், மூச்சு காத்து உள்ளார போது வெளியே வருது, அது இயல்பா நிகழுது. அதுல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா அதுக்கு பிராணாயாமா என்று பேர் வைக்கப்படுகிறது. அதுல என்னென்ன இருக்குன்னா 3 பகுதி இருக்கு. பாக்ய ஆபியந்திர ஸ்தம்ப விருத்தி, விச் மீன்ஸ் பாக்ய விருத்தி, ஆபியந்திர விருத்தி, ஸ்தம்ப விருத்தி. பாக்ய விருத்தினா மூச்சு காத்த நிதானமா வெளியே விடுறது, வழக்கமா வர்றத நிதானமா வெளியே விடுறது, தடுத்து நிறுத்தி வெளியே விடுறது. ஆபியந்திர விருத்தினா மூச்சு காத்து உள்ளார போறத நிதானமா மூச்சு காத்த உள்ளார போக வைக்கிறது. ஸ்தம்ப விருத்தி அப்படின்னா மூச்சு காத்த நிறுத்துறது. எப்ப நிறுத்துறது? மூச்சு காத்த உள்ளார இழுத்த பிறகு அதை வெளியே விடாம நிறுத்தி வைக்கிறது, அல்லது வெளியே விட்ட மூச்சு காத்த உள்ளார வரவிடாம நிறுத்துறது. இப்படி பண்றது. இதுல நீங்க கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், இதுக்கு இடத்தை சூஸ் பண்ணணும், காலத்தை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும், எவ்வளவு தடவை விடுறீங்கிற எண்ணிக்கையும் கவனிக்க வேண்டும். இப்படி தீர்க்கமான சூக்ஷமான சுவாசத்தை கவனிப்பதன் மூலமாக இந்த 3 பகுதிகளை கொண்ட பிராணாயாமம் முழுமையடைகிறது. இப்படி நீங்க செய்து கொண்டே இருந்தால் பாக்கிய அபியந்திர விஷயம், உள்மூச்சு வெளிமூச்சு விஷயம் எல்லாம் ஒரு நிலையில் மறைந்து போகும். அதுதான் இந்த பிராணாயாமத்தினுடைய 4வது பகுதி. இதனால என்ன ஆகும்னா ததக்ஷீயத்தை பிரகாச ஆவரணம், உங்களுடைய பிரகாச ஆவரணம், உங்களுடைய கர்ம வினை பதிவுகள் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும். மேலும் மனம் தாரணைக்கு தயாராகும். அடுத்து பிரத்யாகாரம் ஸ்வ விசய அசம்பிரயோக, தன்னுடைய புலன்கள் விஷயத்தில் இருந்து மனமானது பிரித்து கொண்டு சித்தத்தினுடைய ஸ்வரூபத்தை அணுகுவதனால் இந்திரியங்களுக்கு பிரத்யாகாரம் ஏற்படுகிறது. ஸ்வ விஷயம் என்பது புலன்கள் மீது தொடர்பு கொள்ளுகின்ற மனமானது சித்தத்தை அணுகி அதனுடைய சொரூபத்தை அடைவதனால் இந்திரியங்களுக்கு பிரத்யாகாரம் என்று ஒரு நிலை ஏற்படுகிறது. இதனால் மனமானது புலன்களில் இருந்து விடுவித்துக் கொண்டு உள்முகமாக போய்விட்டா புலன்கள்லாம் வேலை செய்யாது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அத பரமாவசியத்தை இந்திரியானாம், பரம விஷயங்களும் புலன்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதோடு சாதன பாதமும் நிறைவடைகிறது. இதுலயும் யாருக்கும் எந்த விதமான சந்தேகங்களுக்கும் இடமில்லை என்பது திண்ணம். எனக்கு இதுல டவுட் இல்ல. நீங்க சொன்னது ஆத்ம தரிசனம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? நம்ம நேத்து தான் பார்த்தோம், இங்க துவைதமே கிடையாது, அத்வைதம் தான் அப்படின்ட்டு. ஸோ நானே ஆத்மா அப்படின்றப்ப அது எப்படி, அது ஆத்ம தரிசனன்றது எப்படி அது? விசய சரி, உள்ளார போறிய பாகிய ஆபியந்திர விஷயாட்சேபி சதுர்த்தக, மூச்சு காத்து உள்ளார போறதும் வெளியே வர்றதும் உங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க உட்காந்து பர்ஃபெக்டா உட்காந்து பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க எங்க மெர்ஜி ஆயிருப்பீங்க? உங்களுடைய ஆன்மாவில மெர்ஜி ஆயிருப்பீங்க. உங்களுடைய மனமானது ஒடுங்கி போயிருக்கும்.
அப்பொழுது இந்த பிராணாயாமா உங்களுக்கு ஆன்மாவை அறிவதற்கான இந்த பிராணாயாம பயிற்சி உங்க மனம் ஆன்மாவை உணர்வதற்கான தகுதியை கொடுக்கிறது. நேத்து பார்த்தது அந்த நிலை, இங்க தகுதி அங்க அடைஞ்சிட்டோம். ரிசல்ட் அது அடையறதுக்கு இது தேவைப்படுது. அதனாலதான் ஹத யோகா அப்படின்லாம் இருக்கு. அவங்க என்னன்னா இந்த குண்டலினி சக்தியை மேல ரைஸ் பண்ணி பிராணாயாமத்தின் மூலமாக செல்ஃப் ரியலைசேஷன் அடையறதுக்கு அவங்க பண்ற முயற்சி தான் அந்த தாந்திரம். அந்த தந்திரம்னு சொல்லுவாங்க, தாந்திரிக முறைன்னு சொல்லக்கூடியது. தந்திர யோகம்னு சொல்லுவோம் அது. அப்போ பிராணாயாம பயிற்சி ஒண்ணுதான் நமக்கு ஈஸியா கொண்டு போகும் அப்படின்னு இந்த பாதம் உங்களுக்கு சொல்லுது. ஓகே, கிளியர். விபூதி பாதத்துல உருண்டு ஓடலாமா? சமாதி பாத சாதனை போலவே உருண்டுட்டு வருவீங்களா? ஓகே. விபூதி பாதத்துல முதல் சூத்திரம் தேசபந்த சித்தசிய தாரணா. மனமானது ஏதாவது ஒரு பொருளில் பந்தப்படுமையானால் அது தாரணா. தத்திர அந்த இடத்துல பிரத்ய ஏகதானதா தியானம். வேறு எந்த பொருள் மீதும் அதற்கு பற்று உருவாகுவதில்லை அப்படின்னு சொன்னா அது தியானம். அந்த இடத்துல வேறு சிந்தனைகள் உருவாகலைன்னா அது தியானம். அப்பொழுது அர்த்த மாத்திர நிர்பாச ஸ்வரூப சூன்யம். தன்னுடைய ரூபத்தை மறந்து எந்த பொருளை தியானிக்குதோ அதனுடைய சாரத்தை அனுபவிக்கின்ற போது சமாதி ஏற்படுகிறது. இந்த தாரணா தியான சமாதி இந்த மூணையும் சேர்த்து சம்யமக அப்படின்னு சொல்றோம். இந்த சம்யமத்தினுடைய பெனிஃபிட், தாரணா தியான சமாதியினுடைய பெனிஃபிட் தச்சயாத் பிரக்ஞா ஆலோகக. அதனால் நம்மளுடைய பிரக்ஞா என்பது வெளிப்படும், ஞானமானது வெளிப்படும். இது தஸ்ய பூமிசி விநியோக படிப்படியாக நிகழும். இப்பேற்பட்ட தாரணா தியான சமாதி இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய தாரணா தியான சமாதியானது ஒரு யோகியின் உள்ளார இருக்கு. அதனால இது அந்தரங்கம்னு சொல்றோம். திரயம் அந்தரங்கம். முன்னாடி இருக்கக்கூடிய 5 கம்பேர் பண்ணும்போது ததபி பகிரங்கம் நிர்பீஜசிய. ஆனால் ஒரு யோகி நிர்பீஜ சமாதி அடையும் போது இந்த தாரணா தியான சமாதியாகிய அந்தரங்கமானது பகிரங்கமாகி விடுகிறது. அடுத்து பரிணாமம். இந்த சமாதி நிலையில எப்படி ஞானம் வருது அப்படின்னு கேட்டோம்னா, எப்படி ஞானமானது உருவாகுது? இந்த தாரணா தியான சமாதி என்ற 3 நிலைகளில் நமக்கு எப்படி ஞானம் உருவாகிறது? விக்தான நிரோதம் சம்ஸ்காரையோர் அபிபவ பிராதுர்பாவோ நிரோத க்ஷண க்ஷண சித்த அன்வயோ நிரோத பரிணாமம். முதல்ல நிரோத பரிணாமம் உருவாகுது. வெளி உலக விஷயங்களில் இருந்து அதை அடக்குகின்ற ஒரு விருத்தி எப்பொழுது உருவாகுதோ அந்த மனதின் அடிப்படையில நமக்கு நிரோத பரிணாமம் உருவாகுது. இது எல்லாம் நம்முடைய சம்ஸ்காரத்தில இருந்தே வருது. வெளி விஷயங்களிலிருந்து சம்ஸ்காரங்களை ஏற்படுத்துவதும் அதுதான், அதை ஒடுக்குவதும் சம்ஸ்காரத்திலிருந்தே வருது. சர்வார்த்த ஏகாக்கிரதையோ க்ஷயோதயோ சித்தசிய சமாதி பரிணாமக. சித்தத்திற்கு சமாதி பரிணாமம்னு ஒண்ணு உருவாகுது. க்ஷயமாவது உதயமாவது நடக்கும்போது. எப்பொழுதுனா ஏகாகிரத நிலையில. ஏகாகிரத நிலைன்னா உங்களுக்கு தெரியும், சர்வார்த்தமும் சத்துவத்தை அடிப்படையாக கொண்டு எப்பொழுது உங்களுடைய மனம் இயங்குகிறதோ அப்பொழுது உங்களுக்கு சமாதி பரிணாமம். அது மீண்டும் மீண்டும் துல்லிய பிரத்தியும் அது மேலும் ஒடுங்கி அதனுடைய கான்சியஸ் லெவல், திருஷ்டா லெவலுக்கு அது உள்ளார ஒடுங்கும் போது ஏகாகிரத பரிணாமம் உருவாகுது. இந்த 3 விதமான பரிணாமத்தினால ஏதேன பூத இந்திரியேசு தர்ம லட்சண அவஸ்தா பரிணாம வியாக்கியாத்தா. இப்பொழுது பூத்தம்னு சொன்ன பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்கள். இந்த பூத இந்திரியங்கள் தான் பஞ்சபூதங்கள் இருந்து ஜட பொருளுக்கு ஜீவன் வித்தியாசப்படுகிறது. அப்போ உயிருள்ள உயிரற்ற பொருள்களின் தர்மம், லட்சணம், அவஸ்தா, பரிணாமம் என்ற 4 விஷயங்களை நாம் புரிந்து கொள்கின்றோம்.
சாந்த உதித்த அவ்ய பதேசிய தர்மானுபாதி தர்மி. இந்த ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து அதனுடைய மூலமாகிய ஞானத்தையும் அறிந்து கொள்ளலாம். கிரமான்யத்துவம் பரிணாமன்யத்துவ ஏத்துகு. பரிணாமத்துல வெவ்வேறுவான வேறுபாடுகள் உருவாவதற்கு காரணம் கிரமத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு. பரிணாமத்திரைய சமயமா ததீத அநாகத ஞானம். இந்த பரிணாமத்திரயத்தின் மேல சமயமா பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். 17ல சர்வபூதருத ஞானம். எல்லா உயிரினங்களிலும் எல்லா சப்தங்களிலும் இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு சப்தார்த்த பிரத்யானாம். சப்தார்த்த ஞானம் என்பது சேர்ந்தே இருக்கக்கூடியது. அதை பிரிச்சு சம்யம பண்றது மூலமாக அறிந்து கொள்ளலாம். சம்ஸ்கார சாட்சாத் கரணாத் பூர்வ ஜாதி ஞானம். சம்ஸ்காரத்தின் மீது நேரடியாக சம்யம பண்ணுவதன் மூலமாக பூர்வ ஜாதி ஞானத்தை தெரிஞ்சுக்கலாம். பிரத்யஸ்ய. பிரத்யத்தின் மேல சம்யமம் பண்ணி பரச்சித்த ஞானம், மற்றவங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். மற்றவங்களுடைய சித்தத்துல ஆழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாது. நதத் சுவாபாசம் திருஷ்யத்துவாத்து. அந்தர்தானம் செய்து கொள்ளலாம். காயரூப சமயமாத். நம்ம உடலுடைய காயம் இந்த உடல் மீது இருக்கிற ரூபத்தை மேல சமயமம் பண்ணி கிராகிய சக்தியை தடுத்துக் கொள்வதன் மூலமாக நம்ம மற்றவங்கிட்ட இருந்து மறைத்துக் கொள்ளலாம். ஏதேன சப்தாதி அந்தர்தான முக்தம். இது போல மற்ற தன்மாத்திரைகளையும் கையாளுவது முக்தம். சோபக்கிரமம் நிருபக்கிரமம் ச கர்மதத் சம்யமாத் அபராந்த ஞானம் அரிஷ்டே வியோகம். எந்த கர்மா எப்பொழுது பலனை கொடுக்கும் என்பதன் மூலமாகவும் சில சகுனங்களை அடிப்படையாக கொண்டும் தான் எப்பொழுது இந்த உடலை விட்டு விடுவோம் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். மைத்ரி ஆதிஷு பலானி. நட்பு போன்ற உறவுகள் மீது சமயமா செய்து அதை பலப்படுத்திக் கொள்ளலாம். யானை போன்ற உயிர்கள் மீது சமயமா செய்து அதனுடைய பலத்தை பெறலாம். பிரவருத்தியாலோகான்யாச சூக்ஷ்ம வியவகித விபரகிருஷ்ட ஞானம். தூரத்துல சூக்ஷ்மமான பொருளை ஒளிச்சு வச்சிருக்கிற ஞானத்தை கூட பெறலாம் பிரவருத்தி ஞானத்தின் மூலமாக. சூரியன் மேல சமயமா பண்ணி உலகத்தினுடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் மேல சமயமா பண்ணி நட்சத்திரங்களுடைய அமைப்புகளை தெரிஞ்சுக்கலாம். துருவ நட்சத்திரத்து மேல சமயமா பண்ணி நட்சத்திரங்களுடைய நகர்வை அறிந்து கொள்ளலாம். நாபி சக்கரத்தை மேல சமயமா பண்ணி நம்ம உடலுடைய அமைப்பை அறிந்து கொள்ளலாம். கண்ட கூபேக்ஷுத்தி பாசா நிவர்த்தி. தொண்டக்குழி மேல விசுத்தி சக்கரால சமயமா பண்ணி பசிதாகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். கூர்ம நாடி நெஞ்சுகுழி பகுதியில சமயமம் பண்ணி தைரியத்தை வரவைத்துக் கொள்ளலாம். மூர்த்த ஜோதிஷி உச்சந்தலையில சமயமம் பண்ணி சித்தர்களை தரிசிக்கலாம். பிராதிபாத் வா சர்வம். உள்ளுணர்வா வரக்கூடிய ஞானத்தின் மேல் சமயம் செய்து சர்வ ஞானத்தையும் பெறலாம். ஹிருதய சித்த சம்வித்து. இருதயத்தின் மேல சமயம் பெய்து சித்தத்தினுடைய மூலத்தை அறிந்து கொள்ளலாம். சத்துவும் புருஷமும் வெவ்வேறானது, ஆனா ரெண்டும் ஒன்னா சேர்ந்தே இருக்கு. அப்படி சேர்ந்திருக்கனால அதை நம்ம பார்க்க முடியாது. ஆனா பிரத்யேகத்தினால அதனுடைய சுவார்த்தம் பராரத்தை புரிந்து அது மேல சமயமா பண்ணுவதன் மூலமாக புருஷ ஞானத்தை அறிந்து கொள்ளலாம். அப்பொழுது ததக பிராதிப சிராவண வேதன ஆதர்ஷ ஆஸ்வத வார்த்தா ஜாயந்தே. அப்பொழுது உங்களுடைய 5 புலன்களுக்கும் கிடைக்கக்கூடிய தன்மாத்திரைகள் இதுவரைக்கும் அனுபவிக்காத மாதிரி புதுவிதமாக இருக்கும், தெய்வீகமாக இருக்கும். இது எல்லாம் தே சமாத உபசர்க வீக்தான சித்தையக. இது எல்லாம் மோட்சத்துக்கு தடையாக இருந்து இந்த உலகத்துல மீண்டும் ஆழ்த்தி தள்ளிவிடும். பந்த காரண சைதல்ய. பந்த காரணத்தை நீங்கள் விடுவித்துக் கொள்வதன் மூலமாக பிரச்சார சம்வேதனாச்சு சித்தசிய பரசரீராவேசகு. உங்க உடம்புல உங்க மனம் கூட இருக்கிறது தளர்த்தி கொள்வதன் மூலமாக மற்ற உடம்புலையும் நாம பயணிக்கலாம், கூடு விட்டு கூடு பாஞ்சிக்கலாம். உதான ஜெயாத் உதான ஜெயாத் ஜல பங்க கண்ட காதிசு அசங்க உத்ராந்திச்ச. உதான வாயை ஜெயிக்கிறதன் மூலமாக தண்ணி, பங்க சேரு, கண்டக முள்ளு,
இது போன்று இருக்கிறதெல்லாம் நீங்க பட்டும் படாம மேல நடந்து போகலாம். சமான ஜெயாத் பிரஜ்வலனம், சமான வாயு ஜெயிக்கிறதுனால நீங்க ஜொலிக்கலாம். ஸ்ரோத்ர ஆகாசியோ சம்பந்த சமயமா திவ்யம் ஸ்ரோத்ரம். ஸ்ரோத்ர காது, ஆகாசன்னா ஆகாயம், விண்ணு. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிட்டா சமயமா பண்ணீங்கன்னா திவ்யமான ஸ்ரோத்திரம் கேட்கலாம். காய ஆகாசையோ சம்பந்த சமயமா, உடம்புக்கும் ஆகாசத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தெரிஞ்சுக்கிட்டா லகுதூல சமாபத்தே ஆகாச கமனம். ஒரு பஞ்சு போல காத்துல நீங்க வானத்துல பறக்கலாம். பகி அகல்பிதா விருத்தி மகா விதேக தத பிரகாச ஆவரண சேயகம். இந்த கல்பித விருத்தியிலிருந்து அகல்பித விருத்தியை அடையும் போது மகா விதேகம், இந்த தேகமற்ற நிலையில் நம்ம சூக்ஷ்ம சரீரத்துல பிரகாச ஆவரணங்களை க்ஷயம் பண்ணலாம். ஸ்தூல ஸ்வரூபம், சூக்ஷமம் ஸ்வரூபம். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதுக்கு ஸ்தூல சூக்ஷ்மம் ரெண்டு ஸ்வரூபம் உண்டு. அது பிரிச்சு சமயமா பண்றதுனால பூதங்களை ஜெயிக்கலாம். பூதங்களை ஜெயிப்பதனால அனிமா சித்தி முதற்கொண்டு அஷ்டமா சித்திகள், அனிம தது அனிமாதி, அனிமா முதற்கொண்டு அஷ்டமா சித்திகளை அனுபவிக்கலாம். அதிலிருந்து காய சம்பத்து கிடைக்கும். காய சம்பத்தினால இந்த பஞ்ச பூதங்களால வரக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ரூப லாவண்ய பல வஜ்ர சம்மனத்துவாணி, இந்த ஐந்தும் காய சம்பத்துக்கான லட்சணம். அடுத்து இந்திரியங்களை ஜெயிப்பதற்கு கிரகண ஸ்வரூபம், அஸ்மிதா ஸ்வரூபம், இது ரெண்டையும் பிரித்து சமயமா செய்வதன் மூலம் இந்திரியங்களை ஜெயிக்கலாம். ததோ மனோஜ வைத்தும், அதனால் மனமானது விக்கிரண பாவக பிரதானத்தை ஜெயிக்கலாம். மூல பிரகிருதி வைக்கும் மனதானது கடப்பதற்கான வலிமை பெறுகிறது. சத்துவ புருஷ அந்நியதா கியாத்தி மாத்திரசே சர்வபாவா திருஷ்டா திருத்தும் சர்வனியா திருத்தும். சர்வ ஞானத்தையும் சர்வ வல்லமையும் பெறுகின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படுது. அந்த சர்வ ஞானத்தையும் சர்வ வல்லமையும் மீதும் நமக்கு வைராக்கியம் வந்தால் அப்பொழுது தோஷமானது பீஜ க்ஷயமாகி கைவல்யம் ஏற்படுகிறது. இதோட கைவல்யம் என்பது ஒரு டெபனிஷன் இங்க முடியுது. இருந்தாலும் அந்த நிலையிலும் கூட ஸ்தானி உபனி மந்திரனே சங்க, அப்பொழுதும் உங்களுடைய மனமானது சம்ஸ்காரத்தின் அடிப்படையில மீண்டும் அதற்கு ஞானத்தினால விதை உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்பொழுது க்ஷணதத் கிரமத்தின் மேல சமயமா செஞ்சு விவேக ஞானம் பெற வேண்டும். அப்பொழுது ஜாதி லட்சணம் தேசை அந்நியதா அனபச்சேதாத் துல்லிய பிரதிபத்தி, அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுது தாரகம் சர்வ விஷயம் சர்வதா விஷயம், எல்லா விஷயங்களிலிருந்தும் அக்கிரமம் ஏற்படும். கிரமம் என்ற வரிசை மாறுபாடு இல்லாம போகும். அதுவே விவேகஜ ஞானம் சொல்லப்படுது. அந்த விவேகஜ ஞானத்தின் மூலமாக சத்துவம் சுத்தம் அடைஞ்சி சத்துவ புருஷ சுத்தி, சத்துவ சுத்தி புருஷ சுத்தி, அதான் சத்துவ புருஷயோர் சுத்தி சாமிய கைவல்யமதி. சத்துவம் எப்பொழுதும் தூய்மையானதுதான். ஆனா அந்த புருஷா தூய்மையானதுதான். அது மேல சத்துவத்தை ஏத்தி வச்சு நம்ம பார்த்திருந்தோமா. அதனால அந்த மாதிரி விவேகஜ ஞானத்தினால அந்த சத்துவம் புருஷம் சுத்தம் அடைஞ்சி கைவல்யம் ஏற்படுகிறது என்பது இந்த விபூதி பாதத்தோடு நிறைவடைகிறது. இதனால் விபூதி பாதத்தில் எந்த விதமான சந்தேகங்களும் யாருக்கும் இல்லை என்பது உறுதி செய்யப்படுகிறது. சரிதானே? இன்னும் ஒரே ஒரு ஊர்ல தான் ஊன்றலாமா? வேண்டாம். மண்டை சூடாயிடுச்சு. வாழ்க வளம்.